2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் குழுவினரிடையேயான போரில் பலர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இப்போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என பல்வேறு நாடுகளும் இரு நாட்டையும் வலியுறுத்தி வந்தும் கடந்த 2 ஆண்டுகளாக போர் நிறுத்தத்திற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாமலேயே இருந்தது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்மொழிந்த 20 அம்சங்கள் கொண்ட ஒப்பந்தத்தால் இந்த போர் முடிவுக்கு வந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் குழு போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவித்துள்ளனர். அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் குடும்பங்களுடன் வீடியோ காலில் பேசிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதேபோல மக்கள் மகிழ்ச்சி ததும்ப தங்கள் சொந்த மண்ணிற்கு திரும்பும் வீடியோக்களும் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் டிரம்ப் அறிவித்திருந்த காசா அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக எகிப்தில் கையெழுத்தாகியுள்ளது. எகிப்து செல்வதற்கு முன்பாக டிரம்ப் இஸ்ரேல் சென்றார். அவரை விமான நிலையத்தில் வைத்து அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வரவேற்றார். பின்னர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அவர் தனது உரையில் இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தத்திற்கு உதவிய இஸ்ரேல் பிரதமருக்கும் இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என தெரிவித்துள்ளார். அப்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உலகிற்கு அதிக டிரம்ப்கள் தேவை என்று எழுந்து நின்று புகழாரம் சூட்டினர். ஆனால் ஜெமண்டே ஓடோ மற்றும் ஓஃபர் காசப் ஆகிய 2 உறுப்பினர்கள் திடீரென எழுந்து நின்று அதிபர் டிரம்புக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் அவை பாதுகாவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் டிரம்ப் தொடர்ந்து உரையாற்றினார். அப்போது அவர் நவீன இஸ்ரேல் நிறுவப்பட்டதிலிருந்தே அமெரிக்காவும் இஸ்ரேலும் எலும்பும் சதையுமாக இருக்கிறது என்றும் யாராலும் செய்ய முடியாத விஷயங்களை செய்து காட்டியிருப்பதாகவும் கூறினார். அத்தோடு இஸ்ரேலை எகிப்துடனும், சவுதி அரேபியாவை கத்தாருடனும், இந்தியாவை பாகிஸ்தானுடனும், துருக்கியை ஜோர்டனுடனும், ஐக்கிய அரபு அமீரகத்தை ஓமனுடனும், அர்மீனியாவை அசர்பைசானுடனும், டெல் அவியை துபாயுடனும், ஹைஃபாவை பெய்ரூட்டுடனும் இணைக்க நாங்கள் பாலமாக இருப்போம் என்று கூறியிருக்கிறார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கும் இந்த நிலையில் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் அமெரிக்க அதிபர் ஆற்றியுள்ள இந்த உரை உலக அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.